ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அதிசய குழந்தை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம். உலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஆச்சரியமான குழந்தைதான். சில குழந்தைகள் பிறக்கும் பொழுதே கடந்து சென்ற பாதை உலக மக்களின் கவனத்தை ஈர்த்து விடுகின்றது. 22 வயது கர்ப்பிணி பெண்ணை காரில் கடத்தி சென்று சத்தமிடாதபடி வாயை ஒட்டி ஆளில்லாத வாகன நிறுத்தத்திற்கு கொண்டு சென்றனர். அதை செய்த குற்றவாளிகள் அவளது காதலனும் அவனுடைய தோழனும் தான். அங்கே அவளை முதுகில் துப்பாக்கியால் சுட்டு அவள் மீது தீ வைத்துவிட்டு தப்பிவிட்டனர். அவள் அதுவரை செத்தவள் போல் நடித்துவிட்டு அவர்கள் சென்றவுடன் எப்படியோ போலீஸ் உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கே அவளுக்கு அறுவை சிகிச்சை மூலம் அழகான குழந்தை ஒன்று பிறந்தது. ஸ்காட்லாந்து தேசத்தில் கட்டரினா என்ற பெண் கர்ப்பமாக இருந்த பொழுது அவளது வயிற்றில் இருந்த குழந்தைக்கு ஒரு அபூர்வ வியாதி ஒன்று வந்ததை மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். அந்த குழந்தையின் சில உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பித்தது. இதனால் தாயின் நிலைமையும் மோசமானது. எனவே 3 முறை ஒவ்வொரு முறையும் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு O நெகட்டிவ் வகையை சார்ந்த இரத்தத்தை வயிற்றில் இருந்த குழந்தைக்கு ஏற்றினார்கள். அந்த குழந்தை பிழைத்துக் கொண்டது. பிறந்த பின்னர் அவனுக்கு அலெக்ஸ் என்று பெயரிட்டனர். அவன் திடகாத்திரமாக வளர்ந்து வருகிறான். சிறிதளவு இரத்த தானத்தினால் அவர்களது மகன் கர்ப்பத்தில் பிழைத்து ஒரு அற்புத குழந்தையாக பிறந்தபடியால் அந்த பெற்றோர்கள் இரத்த தானம் செய்யும்படி மக்களை வலியுறுத்தி முகாம்கள் நடத்துகின்றனர். ஈசாக்கும் ஒரு அற்புத குழந்தைதான். ஈசாக்குக்கு பிறந்த ஏசா யாக்கோவும் அற்புத குழந்தைகள் தான். பல வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்னாளுக்கு பிறந்த சாமுவேல் ஒரு அற்புத குழந்தை. திருமணமாகாத கன்னிகை மரியாள் பெற்றெடுத்த இயேசு மாபெரும் அற்புத குழந்தை. மரியாள் என்ற வாலிப பெண்ணிடம் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று மனித அறிவுக்கு எட்டாத முடியாத ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்த சம்பாஷணையின் முடிவில் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம் என்று தேவ தூதன் சொன்னபோது உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம். மரியாளுக்கு ஞாபகத்தில் வந்திருக்க கூடும். உடனே நான் ஆண்டவருக்கு அடிமை என்றால் அற்புத குழந்தையாக பிறந்த இரட்சகர் இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாட ஆயத்தமாகின்றார்கள். கொண்டாட்டம் மட்டும் போதாது. உங்கள் பிரச்சனை என்ன? முடியாது என்று சோர்ந்து விட்டீர்களா? பெரியவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதாவாகிய இயேசுவால் எல்லாம் கூடும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.